மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்டமாக 93 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடக்கம். குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா உட்பட 11 மாநிலங்களில் 1351 வேட்பாளர்கள் போட்டி. அசம்பாவிதங்களை தவிர்க்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு. கர்நாடகாவில் ஏற்கனவே 14 தொகுதிகளில் தேர்தல் நிறைவு பெற்ற நிலையில் மேலும் 14 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு. ஆளும் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி இடையே கடும் போட்டி. 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் குஜராத்தின் அகமதாபாத் தொகுதியில் இன்று வாக்களிக்கிறார் பிரதமர் மோடி. நிஷான் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு. தமிழக உள் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை. உள் மாவட்டங்களில் இன்று முதல் மே 10ஆம் தேதி வரை பகல் நேர வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் தலா 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி தகித்த வெயில். அதிகபட்சமாக கரூர், பரமத்தியில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. பெங்களூருவில் தரையிறங்க முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கிய 8 விமானங்கள். பெங்களூரு விமான நிலைய பகுதியில் மாலையில் இருந்து இடி மின்னல் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்வதால் நடவடிக்கை. கொல்கத்தாவில் திடீரென பெய்த கனமழையால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியது. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் சிரமத்திற்குள்ளான வாகன ஓட்டிகள். ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக வெளியான தகவல் வதந்தி என்று தேசிய தேர்வு முகமை தகவல். சமூக வலைதளத்தில் பரவும் கேள்வித்தாள் படங்கள் உண்மையான கேள்வித்தாள் அல்ல என்றும் விளக்கம். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கிய முதல் நாளிலேயே 20,097 மாணவர்கள் விண்ணப்பம். ஜூன் 6 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் ஜூலை 10ஆம் தேதியன்று தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக் வந்த ஹெலிகாப்டர் ஜார்சுகுடா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். புவனேஸ்வர் விமான நிலையத்தில் வீசிய பலத்த சூறைக்காற்றால் ஒடிஷா முதல்வர் வந்த ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாததால் நடவடிக்கை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தாம் நடனமாடும் வீடியோவை அனைவரும் ரசித்தது போன்று தாமும் ரசித்ததாக பிரதமர் மோடி தகவல். விறுவிறுப்பான தேர்தல் காலத்தில் இத்தகைய படைப்பாற்றல் உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் எக்ஸ் தளம் வாயிலாக கருத்து. தமிழகத்தில் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தடையின்றி மும்முனை மின்சாரத்தை அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். கோடையில் அதிக மின் தேவை ஏற்பட்டால் அதை சமாளிக்க மின்சார வாரியம் தயாராக உள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். சென்னையில் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வதற்கு 60 சிறப்பு நிலை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. சென்னையில் பூங்கா ஒன்றில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை 2 ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவம். நாயின் உரிமையாளர், அவரது மனைவி மற்றும் மகன் கைது செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பு. ராட்வைலர்கள் கடித்து குதறிய குழந்தைக்கு வியாழனன்று அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளதாக குழந்தையின் தந்தை தகவல். குழந்தை குணமாவதை தவிர தங்களுக்கு வேறெதுவும் தேவையில்லை என்றும் கருத்து. அங்கதான் இருக்காரு, அவர் எந்த போலீஸும் அரெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காரு. எனக்கு குழந்தை நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்தா போதும், அவ்வளோதான். என் பிள்ளை எனக்கு நல்லா வந்தால் போதும். இது எதுவும் வேணாம், அவன் வீட்டு பணம் வேணாம், யாரும் வேணாம். நான் பெத்த பிள்ளை எப்படி இருந்தால் அதுமாரி என் பிள்ளை வந்தால் போதும் எனக்கு. சிறுமியை கடித்த 2 ராட்வைலர்கள் உள்ள வீட்டின் முன் நோட்டீஸ் ஒட்டிய மாநகராட்சி ஊழியர்கள். நாய்களை 7 நாட்களுக்குள் அவை இருக்கும் வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தாவிட்டால் நடவடிக்கை தொடரும் என எச்சரிக்கை. ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக சுற்றுலா வரும் பயணிகளின் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயம். இன்று முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் நடைமுறை அமலில் இருக்கும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு.
நீலகிரி மாவட்டத்திற்குள் சுற்றுலா வாகனங்கள் நுழைய நள்ளிரவு முதல் இ பாஸ் கட்டாயம். தற்போது வரை 21,446 வாகனங்களுக்கு வழங்கிய இ பாஸ் மூலம் 2,78,000 பேர் பயணிக்க இருப்பதாக தகவல். நேற்றிரவு 8 மணி நிலவரப்படி கொடைக்கானலுக்கு இன்று முதல் அடுத்தடுத்த நாட்களில் வருகை தர 15,945 வாகனங்கள் பதிவு. இன்று மட்டும் கொடைக்கானலுக்கு வர 3,792 வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் தகவல். அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் ஜெர்சி அறிமுகம். நீலம் மற்றும் ஆரஞ்சு வண்ணத்தில் தர்மசாலா கிரிக்கெட் மைதானத்தில் ஹெலிகாப்டரில் தொங்கவிட்டபடி அறிமுகப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஜெர்சி. KPK ஜெயக்குமார் தனசிங் மாயமான மே 2ஆம் தேதி பதிவான சிசிடிவி காட்சிகள் போலீசிடம் சிக்கியது. பிளாஸ்டிக் பொருட்கள் கடை ஒன்றில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை. முதுகுளத்தூர் அருகே நீதிமன்ற வழக்கில் உள்ள நிலத்தை 3 கோடி ரூபாய்க்கு தமக்கு விற்று இடைத்தரகர் ஏமாற்றிவிட்டதாக நடிகை கௌதமி புகார். ராமநாதபுரம் குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று நடவடிக்கை எடுக்க கோரி மனு. IPL-இல் ஹைதராபாத் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது மும்பை அணி. 51 பந்துகளில் சதம் விளாசி அணிக்கு வெற்றி தேடி தந்தார் சூரியகுமார் யாதவ். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு உலக அளவில் போர் நிறுத்தம் அறிவிக்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் வேண்டுகோள். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பேசிய நிலையில் முக்கிய கருத்து.